ஏய் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க, வாய் திறந்து சொல்லு. அப்படிதான் இருக்கேன். உண்மையை சொல்ல முடியுமா? நான் வேணா போய் கோபி இப்படி சொல்றான் சார் உங்களை பத்தி அப்படி சொல்லிட்டு வந்துடவா? அவன் பேசுனதை நினைச்சுதான் மீனா பயந்துட்டு இருக்கிறான். மண்ணை வேலை போட்டாங்க. எல்லாம் நடக்கவே இல்லை, நீங்களா ஒன்னும் கிளப்பாதீங்க. வாய உடச்சு விட்டுறேன். எல்லாம் அட்டென்ஷன் சீக்கு. இப்படி டல்லா இருந்தா என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கு. மனோஜ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னடா வெடி வெடிச்சிட்டு இருக்க? இவன் தான் வச்சது. நான் காப்பாத்தலாம். ஊர்ல இந்த ஆளை பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பாவம் மீனா அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் நம்ம பாக்கணும். பரவாயில்ல பார்லரமா, உனக்கு அது அறிவு வேலை செஞ்சுதே. ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் அண்ணே, ஊர் பக்கம்லாம் இப்படி ஆனவங்களுக்கு சவுக்கு கம்பு எடுத்து 4 அடி போடுவாங்க. பாவிகளா. என்னடா பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்றீங்க? டேய், அப்ப அம்மாவை பிசாசுன்றியா? நீ சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் என்ன வச்சு சொல்லிக்காதடா. என்கிட்டே வா, வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. பேய் பிசாசு புடிச்சா இதெல்லாம் செய்வாங்கன்னு தான் நான் சொன்னேன். நீ தான் அம்மாவை பிசாசுங்கிற. இப்போ நீ லா பாயிண்ட் புடிச்சிட்ட. அவங்க பாக்குறது நான் சைக்காலஜிஸ்ட பார்க்கலாம்னு சொல்றேன். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை இப்படி சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பயம் என்னங்கறத சொல்லிடுவாங்க. மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா?